ரோல் மாடல் இல்லாமலாம் ஜெயிக்க முடியாது. அற்பமான உலகத்தின் கட்டிடத்திற்கு கூட மாடல் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் என்னுடைய ஒவ்வொரு உருவாக்கத்திற்கும் மாடல் தேவைப்படுகிறது. நான் தொப்பி தயாரிப்பதற்கு கூட ஒரு மாடல் தேவைப்படுகிறது. ஒரு சின்ன பொருளை உருவாக்குவதற்கு மாடல் தேவைப்படுகிறது. உயிரோட்டமான உன்னதமான உயர்வான இலக்கை அடைகிற என் வாழ்க்கைக்கு ஒரு மாடல் வேண்டாமா? முன்மாதிரி வேண்டாமா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த வாழ்க்கையின் மாடலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்திருக்கிறான். வியக்கத்தக்க வாழ்க்கையின் சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள் என்று யூகிப்பது கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அழகான மாடல் தேவை இருக்குது. சின்ன சின்ன பொருள்களை கூட ஒரு மாடல் இல்லாமல் படைப்பதில்லை மனிதன். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த். பதீங்கிற பேர் அல்லாஹ்வுக்கு சொந்தம். பதீனாலே ரோல் மாடல் இல்லாமல் தயாரிப்பது. எந்த பொருளுக்கும் ரோல் மாடல் கிடையாது. இன்னொன்னு பார்த்து படைக்கிறது இல்லை. முன்மாதிரியே பார்க்காமல் படைக்கும் சக்தி ரப்புக்கு மட்டும் சொந்தம். உலகத்தில் யாரும் பதி அல்ல. மனிதனாக பிறந்த யாரையும் பதியாக அல்லாக்குவதில்லை. நான் விமானத்தை படைத்ததில் கூட பறவையை பார்த்து படைத்தேன். வானொலி அமைத்தேன். எதிரொலி கேட்டு வானொலி அமைத்தேன். எதிரொலியை கேட்டான் மனிதன், வானொலி அமைத்தான். எல்லாமே மாடல். இங்கே ட்ரெயின் தயாரானதா? ட்ரெயின் போன்ற பூச்சிக்களை அல்லாஹ் படைத்தான். நீங்கள் கண்கு கவனிக்க வேண்டும். அவன் படைத்த அத்தனையும் நீ உன்னை வார்த்தெடுப்பதற்கு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.